அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓய்வூதியதாரர்களுக்கு அப்டேட். மத்திய அரசின் 6 முக்கிய வழிகாட்டுதல்கள் பற்றி பார்ப்போம். இந்த வழிகாட்டுதல்கள் நீதித்துறையின் சுமையை குறைப்பது மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும். மாத ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர் நீங்கள். உங்கள் வீட்டில் யாரேனும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளார்களா? அப்படியென்றால் இந்த செய்தி உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஓய்வூதியதாரர்களுக்கான சமீபத்திய புதுப்பிப்பு ஒன்று உள்ளது. அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கான 6 வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் சார்பில் நீதிமன்றம் எதிர்கொண்ட சில வழக்குகளின் அடிப்படையில் இந்த கேஸ் ஸ்டடி தயார் செய்யப்பட்டு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஓய்வூதியத்தில் திருத்தம். உயர் ஓய்வூதியம், பணிக்கொடை, கிராஜுவேட்டி என 6 ஆய்வறிக்கைகளை மத்திய அரசு முன்வைத்துள்ளது. அவை ஓய்வூதியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆய்வறிக்கைகளை பற்றி இங்கே விரிவாக காணலாம். 2006ஆம் ஆண்டுக்கு முன் ஓய்வூதியம் பெறுபவர்களின் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதில் முரண்பாடுகள் வெளிச்சத்திற்கு வந்தன. 6வது ஊதிய குழுவின் படி கடைசியாக ஓய்வூதியத்தின் 50% என்ற அடிப்படையில் ஓய்வூதியம் திருத்தப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதிய பேண்டின் படி தங்கள் ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். வழிகாட்டுதல். இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களில் ஓய்வூதியத்தை 2 வழிகளில் கணக்கிட்டு அதிகபட்ச தொகை முடிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் ப்ளஸ் தர ஊதியத்தில் 50%. CAT உத்தரவுக்கு பிறகு மத்திய அரசு அதை அமுல்படுத்தியது. இந்த வழிகாட்டுதல்கள் 2006க்கு முந்தைய ஓய்வூதியம் பெறுபவர்கள் அனைவரும் சமமான ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்கிறது. சில ஊழியர்களின் பணிக்காலம் குறைந்தபட்ச வரம்பான 10 ஆண்டுகளை எட்டாத நிலையில் அவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர்களாகிறார்கள். வழிகாட்டுதல். CCS ஓய்வூதியம் விதிகள் 1972 விதி 49/1 கீழ் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கான சேவை காலம் ஒரு முழுமையான ஆண்டாக கருதப்படும். பணி இடைநிறுத்தம் அல்லது ஊதியம் இல்லாத விடுப்பு காலமும் சேவை காலத்தில் சேர்க்கப்படும். விளைவு. இதன் மூலம் குறைந்தபட்ச சேவை காலத்தை முடிக்காத ஊழியர்களும் ஓய்வூதிய பலனை பெறுவார்கள். பென்ஷன் தாமதமாக பணம் செலுத்தப்பட்டால் வட்டி வழங்குதல். ஓய்வூதிய பலன்கள், ஓய்வூதியம், பணிக்கொடை போன்றவை வழங்கப்படுவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக சில நேரங்களில் ஓய்வூதியம் பெறுவோர் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள். வழிகாட்டுதல்கள். CCS ஓய்வூதியம் விதிகள் 1972 விதி 68 படி 3 மாதங்களுக்கு மேல் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டால் 6% வட்டி வழங்க வேண்டியது கட்டாயமாகிறது. துறை ரீதியான அலட்சியத்திற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பொறுப்பேற்க வேண்டும். விளைவு. இது ஓய்வூதியர்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களது ஓய்வூதிய தொகை மற்றும் பிற சலுகைக்கான தொகை செலுத்தப்படுவதை உறுதி செய்வதோடு தாமதமான சந்தர்ப்பங்களில் துறை ரீதியான பொறுப்புணர்வையும் அதிகரிக்கும். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். தேசிய ஓய்வூதியம் அமைப்பு NPS-இன் கீழ் இறந்த பணியாளரின் நிதி விநியோகம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கான தகுதி பற்றிய குழப்பம். வழிகாட்டுதல்கள். இறந்த ஊழியரின் குடும்பம் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் OPS பலன்களை பெறுவார்கள். தகுதியான உறுப்பினர் இல்லை என்றால் NPS நிதி சட்டப்பூர்வ வாரிசுக்கு அனுப்பப்படும். விளைவு. NPS மற்றும் OPS இடையே உள்ள தெளிவு காரணமாக
இழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி வழங்கப்படும். ஜிபிஎஃப்பில் வருடாந்திர பங்களிப்பு வரம்பை ரூ.5,00,000 மீறுதல் மற்றும் அதற்கான வட்டி செலுத்துதல். வழிகாட்டுதல்: ஜிபிஎஃப் விலக்கு வரம்பை மீறினால் கூடுதல் விலக்கு நிறுத்தப்படும். அதிகப்படியான தொகைக்கு வட்டி வழங்கப்படும், ஆனால் அதற்கு வரி விதிக்கப்படும். ஜிபிஎஃப் மத்திய சேவைகள் விதிகள் 1960 கீழ் அந்தந்த வரம்புகளை கண்டிப்பாக கடைபிடிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். விளைவு: ஜிபிஎஃப் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் மற்றும் பணியாளர்களுக்கு பங்களிப்பு வரம்புகள் பற்றிய சிறிய புரிதல் இருக்கும். தற்காலிக ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்குதல். வழிகாட்டுதல்: தற்காலிக ஊழியர்களுக்கு அவர்களின் சேவை ஆண்டுகளின் அடிப்படையில் பணிக்கொடையின் பலன் கிடைக்கும். சிசிஎஸ் கிராஜுவிட்டி பேமெண்ட் விதிகள் 2021 வழக்கமான ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். விளைவு: தற்காலிக பணியாளர்களுக்கு நியாயமான பணிக்கொடையின் பயன் கிடைக்கும். இந்த விரிவான வழக்கு ஆய்வு ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் ஊழியர்களின் பிரச்சினைகளை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் தீர்வுகளுக்கான பாரபட்சமற்ற மற்றும் பயனுள்ள கட்டமைப்பையும் வழங்குகிறது. இந்த வழிகாட்டுதல்கள் நீதித்துறையின் சுமையை குறைப்பது மட்டுமல்லாமல் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செழியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.